السلام عليكم ورحمة الله وبركاته. மிகவும் ஆழமான மற்றும் உண்மையான தத்துவம். காலத்தை மனிதன் எப்படி கையாள்கிறான் என்பதை பொறுத்தே அவனது வெற்றியும் தோல்வியும் அமைகிறது என்பதை அழகாக நாங்கள் விளக்கியுள்ளோம். பொதுவாக கதையில் பயன்படுத்தப்பட்டுள்ள பெயர்களும் சம்பவங்களும் முற்றிலும் கற்பனையானவை. முதல் மனிதன் கடந்த காலத்தின் நிழலில் தத்தளிப்பவன். நீல வானமும் பசுமையான வயல்வெளிகளும் தொலைவில் அமைதியான மலைகளும் நிறைந்த ஒரு அழகான மாலை பொழுது. ஒரே பாதையில் 3 நண்பர்கள் நடந்து செல்கிறார்கள். ஆனால் அவர்களில் ஒருவன் மட்டும் மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுகிறான். அவன் பெயர் அப்துல்லா. அவன் அடிக்கடி திரும்பி பார்க்கிறான். அவனது கண்கள் நேற்றின் நினைவுகளில் ஆழ்ந்திருக்கின்றன. நேற்று நடந்த ஒரு சோகமான சம்பவம் அல்லது ஒரு கவலை அவனது மனதை பிடித்து கொண்டிருக்கிறது. அவன் அதே கவலையோடு நிகழ்காலத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறான். அவன் காலடியில் அழகிய மலர்கள் மலர்ந்தாலும் அவன் கண்களுக்கு அது தெரியாது. அவன் கடந்த காலத்தின் நிழலில் தத்தளிக்கிறான். அவனது நண்பர்கள் அவனது நிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அப்துல்லா அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை. அவன் தனது சொந்த உலகத்திலேயே மூழ்கியிருக்கிறான். அவனது நண்பர்கள் அவனது கையை பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அப்துல்லா அதற்கு கூட ரியாக்ட் செய்யவில்லை. அவன் கடந்த காலத்திலிருந்து வெளியே வர விரும்பவில்லை. அவன் தனது சொந்த உலகத்தில் நேற்றின் நினைவுகளில் கடந்த காலத்தின் நிழலில் தத்தளிக்கிறான். இரண்டாம் மனிதன் வருங்காலத்தை பற்றி பயப்படுபவன். அவனது பெயர் அகமது. அவன் ஒரு பாதையில் நடந்து செல்கிறான். ஆனால் அவன் முன்னால் செல்வதை பற்றி யோசிக்கவில்லை. அவன் தனது வருங்காலத்தை பற்றி யோசித்து பயப்படுகிறான். நாளை என்ன நடக்கும் என்று அவன் யோசிக்கிறான். நாளை என்ன நடக்கும் என்று அவன் யோசித்து பயப்படுகிறான். வருங்காலம் வரவே வந்திருக்கவே செய்யாது என்று அவன் யோசிக்கிறான். அந்த பயத்தை கொண்டு நிகழ்காலத்தையே அழித்துக் கொண்டிருக்கிறான். அகமதனது நண்பர்கள் அவனது நிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அகமது அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை. அவன் தனது சொந்த உலகத்திலேயே மூழ்கியிருக்கிறான். அவனது நண்பர்கள் அவனது கையை பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அகமது அதற்கு கூட ரியாக்ட் செய்யவில்லை. அவன் வருங்காலத்தை பற்றி பயப்படுவதிலிருந்து வெளியே வர விரும்பவில்லை. அவன் தனது சொந்த உலகத்தில் நாளை என்ன நடக்கும் என்று யோசித்து பயப்படுகிறான். வருங்காலம் வரவே வந்திருக்கவே செய்யாது என்று அவன் யோசிக்கிறான். அந்த பயத்தை கொண்டு நிகழ்காலத்தையே அழித்துக் கொண்டிருக்கிறான். மூன்றாம் மனிதன் வெற்றியை நோக்கி செல்பவன். அவனது பெயர் ஆமீர். அவன் ஒரு பாதையில் நடந்து செல்கிறான். ஆனால் அவன் முன்னால் செல்வதை பற்றி யோசிக்கவில்லை. அவன் தனது நிகழ்காலத்தின் ஒவ்வொரு நிமிடத்தையும் நேரத்தையும் கணக்கிட்டு கடந்த காலத்திலிருந்து எடுத்து வந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் கொண்டு வாழ்வை செதுக்கி அவன் எதிர்காலத்தின் தயாரிப்போடு தன் இறைவனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். இவன்தான் வெற்றியடைவான் என்று அவன் யோசிக்கிறான். ஆமீர்னது நண்பர்கள் அவனது நிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஆமீர் அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை. அவன் தனது சொந்த உலகத்திலேயே மூழ்கியிருக்கிறான். அவனது நண்பர்கள் அவனது கையை பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஆமீர் அதற்கு கூட ரியாக்ட் செய்யவில்லை. அவன் வெற்றியிலிருந்து வெளியே வர விரும்பவில்லை. அவன் தனது சொந்த உலகத்தில் நிகழ்காலத்தின் ஒவ்வொரு நிமிடத்தையும் நேரத்தையும் கணக்கிட்டு கடந்த காலத்திலிருந்து எடுத்து வந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் கொண்டு வாழ்வை செதுக்கி அவன் எதிர்காலத்தின் தயாரிப்போடு தன் இறைவனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். முடிவுரை. இந்த 3 மனிதர்களில் யார்தான் வெற்றி பெறுவார்? விடை தெளிவானது. 3ஆம் மனிதன்தான் வெற்றி பெறுவார். ஏனெனில் அவன் கடந்த காலத்தின் பாடங்களை படித்தான். வருங்காலத்தின் திட்டங்களை திட்டமிட்டான். ஆனால் அவன் நிகழ்காலத்திலேயே வாழ்கிறான். அவன் தனது நேரத்தை வீணடிக்கவில்லை. அவன் இறைவனை நோக்கி செல்கிறான். மேலே குறிப்பிட்ட அந்த 3ஆம் மனிதனை பற்றி இன்னும் சில கூடுதல் சிந்தனைகள். 1. கடந்த காலம் ஒரு நூலகம், சிறைச்சாலை அல்ல. வெற்றி பெறுபவன் கடந்த காலத்தை ஒரு பாடம் புகட்டும் நூலகமாக பார்க்கிறான். அங்கு நடந்த தவறுகளிலிருந்து அனுபவங்களை மட்டும் எடுத்துக்கொள்கிறான். ஆனால் தோல்வி அடைபவன் கடந்த காலத்தை ஒரு சிறைச்சாலையாக மாற்றி அதிலேயே முடங்க கிடக்கிறான். 2. எதிர்காலம் ஒரு வரைபடம், பயம் அல்ல. வெற்றியாளனுக்கு எதிர்காலம் என்பது ஒரு திட்டம் அல்லது வரைபடம். அந்த இலக்கை அடைய இன்று என்ன செய்ய வேண்டும் என்பதில் அவன் கவனம் செலுத்துகிறான். பயம் என்பது செயல்படாதவர்களுக்கு மட்டுமே வரும். தயாரிப்பில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை மட்டுமே இருக்கும். 3. நிகழ்காலம் கையில் இருக்கும் ஒரே மூலதனம். நேற்று என்பது உதிர்ந்த மலர், நாளை என்பது மலராத அரும்பு, இன்று மட்டுமே கையில் இருக்கும் நறுமணம் வீசும் மலர். இறைவனை நோக்கி செல்லும் ஒருவன் தன் நேரத்தை வீணடிப்பது இறைவனுக்கு செய்யும் துரோகமாகவே கருதுவான்.
ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ளதாக மாற்றுவதே உண்மையான ஆன்மீகமும் வாழ்வின் வெற்றியும் ஆகும். நீங்களும் 3ஆம் மனிதனைப் போல வாழ விரும்புகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதை நிறுத்த வேண்டும். வருங்காலத்தை பற்றி பயப்படுவதை நிறுத்த வேண்டும். நிகழ்காலத்திலேயே வாழுங்கள். ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ளதாக மாற்றுங்கள். இறைவனை நோக்கி செல்லுங்கள். அப்பொழுது நீங்களும் வெற்றி பெறுவீர்கள்.